இங்க எந்த டைம்ல சார் வந்தாங்க அவங்க? அந்த அவங்க சிஎம்மா இருந்தபோது ஆ. 91 ஓகே. 92 91ல பர்பஸா உங்க பங்களா, உங்க எஸ்டேட்ட பாக்குறதுன்னு வந்தாங்களா? இல்ல என்ன இங்க இங்க இந்த எஸ்டேட்டுக்கு வந்தாங்க இங்க. ஓகே. அப்ப அவங்க கொடநாடு எஸ்டேட்லாம் வாங்கி இருந்தாங்களா? இல்ல எப்படிங்க? இதுக்கு அப்புறம் தான் அங்க வாங்கினாங்க. ஓகே. இங்க வந்து பாத்துட்டு இதே மாதிரி ஒண்ணு செட் பண்ணணும் அப்படின்ற நோக்கமா? இல்ல ஆமா. வந்து எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ணாங்க? இல்ல ஸ்டே எல்லாம் பண்ணல. காலையில வந்துட்டு இங்க உள்ள உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு ஆ. இந்த இடத்துல தான் அப்படி ஒரு அப்ப ஒரு அட்டைப்படம் வந்திருக்கும். ஆ. அக்கா அதை பாரு அப்படின்னு. இந்த இடம் அந்த ஸ்பாட் இந்த வேலி தான் பார்த்து. சார் இந்த ஸ்பாட் தான் இங்க இருந்து இந்த இடம் இந்த ஒரு வியூ. இங்க சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இங்க மேல இதுல இங்க சேர் போட்டு இத பார்த்து. பார்த்து. அதுக்கு பிறகு சசிகலா அவர்கள் இங்க நிறைய டைம் வந்திருக்காங்க. 2 தடவை வந்ததா சொன்னாங்க. நீங்க இல்ல அப்போ? நான் இல்ல. அன்னைக்கு தெரியாது எங்களுக்கு. திடீர்னு வர்றாங்கன்னாங்க வந்துட்டு போனோம். ஓகே. அதுக்கு பிறகுதான் இந்த கொடநாடு எஸ்டேட் வாங்குறாங்க. கொடநாடு எஸ்டேட் என்ன ஸ்டேட்டஸ்? அது எவ்வளவு ஏக்கர்? இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஏதாவது தெரியுமா? தெரியல. அது டீ இருக்கு, எஸ்டேட் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் தெரியும். நிறைய அதுல மர்ம கதைகள், கொலை வழக்குகள், கொடநாடும் கொலை வழக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்ப யார் நிர்வாகத்துல இருக்கு? சசிகலா நிர்வாகத்துல இன்னமும் அந்த டீ மேனேஜர் தானே இருக்காரு. இன்னும் எஸ்டேட் எல்லாம் எப்பவுமே ஓனர்ஸ் கண்ட்ரோலே கிடையாது. அங்க இருக்கிற மேனேஜர்ஸோட. ஓகே. இன்னும் அது ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அதை தாண்டி பக்கத்துலயும் நிறைய எஸ்டேட் அவங்க வச்சிருக்காங்க. கர்சன் ஒரு எஸ்டேட் வாங்கி இருக்காங்க. ரொம்ப வருஷமாவே வச்சிருக்காங்க. சசிகலா டீ பிசினஸ்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னை விட 10 மடங்கு நல்லா தெரியும் சசிகலா அவர்களுக்கு.